வணக்கம். நியூஸ் அட் 9 புலேந்திரன் சுலக்ஷன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதானப்படுத்திய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின நிகழ்வுகள் இன்று காலையில் சமநல மைதானத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. தாய் நாட்டுக்கான தொழில் ஸ்தலம் என்ற துணிப்பொருளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றன. பொதுக்கூட்டம் ஆரம்பமாவதற்கு முன் காலி தெவட்ட முச்சந்தையிலிருந்து மேதின ஊர்வலம் ஆரம்பமானது. இந்த ஊர்வலத்தில் புலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த பெருந்திரளான மக்கள் நீல நிற உடை அணிந்து புலனறுவை மற்றும் மைத்திரி என்று எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி வந்தனர். இதன் பின்னர் 22 மாவட்டங்களைச் சேர்ந்த சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள் ஊர்வலமாக வந்தனர். வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மக்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஆறுமுகம் தொண்டமான் தலைமையிலான இலங்கை நொச்சித்தாளினார் காங்கிரஸ், டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, அதாவுல்லா தலைமையிலான தேசிய காங்கிரஸ், சரத் மனமேந்திர தலைமையிலான நவசிகலே உரிமை, தொழிலாளர் கட்சி தலைவரான ASP லியனகே, பிரபா கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் உட்பட 17 கட்சிகள், பல்வேறு தொழிற்சங்கங்கள் காலி மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டன. பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமான ஊர்வலம் 3 மணி கடந்தும் மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அனைத்து மதங்களைச் சேர்ந்த மதகுருமார்களும் இந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சமநல மைதானம் உட்பட காலி நகர் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகளில் நீல ஸ்ரீலங்கா கட்சியின் முன்னாள் தலைவர்களான SWRD பண்டாரநாயக்க, ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க, சந்திரிகா குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் புகைப்படங்கள் காணப்பட்டன. இந்த மேதின வைபவத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் செய்திருந்தார். මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමන්ගේ සම්ප්‍රාප්තිය සිදුවන ඓතිහාසික අභිමානවත් අවස්ථාවයි මේ අපි දකින්නේ. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட அனைத்து கூட்டு இணைந்த சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்ட நிகழ்வில் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் காலி சமநல விளையாட்டு அரங்கிலே ඔබේ වැඩ කරන ජනතාවගේ ආදරණීය නායකයාට, ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නායකයාට, ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සභාපතිතුමාට, ගරු ජනාධිපතිතුමන්ට, වැඩ කරන ජනතාවගේ දහඩිය සුවඳ හඳුනන රාජ්‍ය නායකයාට, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருக்கு, ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் தலைவருக்கு, ගරු මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමන්ට, වැඩ කරන ජනතාවගේ රාජ්‍ය නායකයාට, පොළොන්නරුවේ බිහිවුණු මේ ගොවි පුතාට, රාජ්‍ය නායකයාණන්ට, වැඩ කරන ජනතාවගේ ආදරණීය රාජ්‍ය නායකයාට, දීවර ජනතාවගේ දහදිය සුවඳ හඳුනන, ගොවි ජනතාවගේ දහදිය සුවඳ හඳුනන, වැඩ කරන ජනතාවගේ රාජ්‍ය නායකයාට, ஸ்ரீலங்கா நாட்டில் வாழுகின்ற அனைத்து இன மக்களையும் ஒரே மக்களாக கருது சேவையாளர்களாக நாட்டுக்கும் மக்களுக்கும் தெளிவான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயல்பட உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். காலை சமநல விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்ற மேதின நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு கூறினார். நாடு தற்போது பொருளாதார ரீதியில் பின்னோக்கியுள்ளது. இவ்வாறான சிக்கலான மற்றும் நெருக்கடியான சூழலில் முன்னோக்கி செல்ல அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம். வடக்கில் நிறைவேற்றப்பட்டுள்ள யோசனை குறித்து பிரச்சனைகளை எழுப்புவதை விட அவ்வாறான யோசனை வர காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலை தேட வேண்டும். நாட்டை நேசிப்பவர்களாக பொருளாதார, அரசியல், ஜனநாயக ரீதியில் நாட்டை கட்டியெழுப்ப தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். யாதி, மத, மொழி, இன பேதங்களை புறம் தள்ளி நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி இதன் போது அழைப்பு விடுத்துள்ளார். කාලින් අපේ රටට විශේෂයෙන්ම යුරෝපා සංගමය ආර්ථික සම්පාදක දැමීමේ පළවෙනි පියවර දැම්මා. අපේ මත්ස්‍යාලවිය මත්ස්‍ය වෙළඳාම නැමැත්තුව විශේෂයෙන්ම දීවර මත්ස්‍යයන් පිළිබඳව. ඒ වගේම තමයි අපේ ඇඟලුම් කර්මාන්තය ඇතුළු කර්මාන්ත සඳහා GSP සහනය ඉවත් කරනු ලැබුවා. ඒ සම්පාදක ප්‍රධාන වශයෙන්ම ඉදිරියේ එමට තිබූ බරපතල සම්පාදකවල ප්‍රවේශයක් නැත්නම් ආරම්භයක් විදිහටයි අපි දකින්නේ. අපිට පුළුවන්කම ලැබුණා පෞගිය සතියේ
යුරෝපා සංගමයට මසුන් අලවිය පිළිබඳව තිබුණු තානම ඉවත් කරගන්න අද රාත්‍රියේ ගැසට් වෙනවා யூரோப்பா සංගමයට. ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பது அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் மட்டுமே என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பொருளையில் இன்று நடைபெற்ற மே தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இவ்வாறு கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பது அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் என்றும் அதற்கான பிரதிபலன்களை அனுபவிக்கும் நேரம் தற்பொழுது உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளையும் இணைத்து நாடாளுமன்றத்தை ஒரு அரசாங்கமாக மாற்ற எழுந்த சவால்களுக்கு எளிதான முறையில் முகம் கொடுத்து முடிந்தது. இதன் மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடிந்தது. ராஜபக்ஷ குடும்ப ஆட்சியை நிறைவடை செய்து ஊழலை ஒழித்து நாட்டை நல்ல எதிர்காலத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் பயணம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்தந்த கட்சிகளின் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை அடியொற்றி செயற்படுவதோடு நாட்டின் பொது பிரச்சினை தொடர்பிலும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். பிரச்சனைகளுக்கு இவற்றின் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும். இந்த அரசாங்கம் பட்வெரி என்ற கூட்டை பற்ற வைத்துள்ளதாக சில ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கு வட்வரியை இந்த அரசாங்கம் விலக்களித்தது என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். පළාත් සභා මන්ත්‍රීවරුනි, නගර සභා ප්‍රාදේශීය සභා මන්ත්‍රීවරුනි, මිත්‍රවරුනි, මේක කැප කළ ජනතාවගේ මැයි රැළිය. තවත් විශාල සංඛ්‍යාවක් ටැම්බල් පිටියට එනවා. ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின பேரணி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று பொருளையில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின பேரணி மாளிகாவத்தை பிடி ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் ஆரம்பமாகி ஆமர் வீதி, பஞ்சிகாவத்தை, மருதானை மற்றும் புஞ்சி பொருளை ஆகிய பகுதிகளூடாக பொருளையை வந்தடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின பேரணிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். ජාතික සේවක සංගමය ආසියාවේ දෙවැන්තම වෘත්තීය සමිති ව්‍යාපාරය වැඩ කරන ජනතාව රකින්නට ප්‍රතිඥා ලබා දී තිබෙන වෘත්තීය සමිති ව්‍යාපාරය ඒ වෘත්තීය සමිති ව්‍යාපාර වගේම වැඩ කරන ජනතාව, කැප කරපු ජනතාව සියලු දෙනා ඒකරාශී කොට ජාතික බැයි රැළිය අපි පවත්වන මොහොත. அடுத்து இந்த மேடையிலே உரையாற்றுவதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சருமான ரிஷாட் கௌரவ அமைச்சர் ரிஷாட் பத்ருதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். කැප කරපු ජනතාවගේ ජාතික බැයි රැළිය ඇමතීම සඳහා ගෞරවනීය ආරාධනාව සමස්ත ලංකා මහජන කොංග්‍රසයේ නායක අමාත්‍යවර ගරු රිෂාඩ් බද්රුදීන් අමතිතුමාටයි. ගරු අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ අවසරයි. ඒ වගේම පක්ෂය එක්සත් මැයි දින රැළිය. මේ මැයි දින රැළියට වෙන මැයි දින රැළි වගේ නෙමෙයි. වෙනද මැයි දින රැළි වගේත් නෙමෙයි. මේ මැයි දින රැළියට උතුරෙනුත් එනවා, දකුණෙනුත් එනවා, නැගෙනහිරෙනුත් එනවා, මධ්‍යම කඳුකරෙනුත් එනවා. හැම පැත්තෙන්ම එන්නේ மே மைதின ரலிයට மித்ரோருனி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கூட்டு எதிரணியினரின் மே தின நிகழ்வுகள் கில்லப்பனை லலித் அதுலத் முதலி விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்றது. கூட்டு எதிரணியில் இம்மே தின பேரணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டல்லஸ் அழகப்பெரும, சிபி ரத்நாயக்க, பவித்ரா வன்னியாராட்சி, மஹிந்தானந்த அலத்கமகி, ரோஹித் அபேகுணவர்தன், பிரசன்ன ரணதுங்க, நாமல் ராஜபக்ஷ உள்ளடங்கலாக பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கமன்வில்ல, தினேஷ் குணவர்தன், பிமல் வீரவன்ச உள்ளிட்டோர் முன்னாள் அமைச்சர்களான
தலைவர்களான ஃபெஷில் ராஜபக்ஷ, ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் நாடளாவிய ரீதியிலிருந்து வருகை தந்த பெருந்திரளான மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உருவப்படங்களை ஏந்தியவாறு அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக மகாஜன எக்ஷாத் பெரமுன, லங்கா சமசமாஜ கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, சோசலிச மக்கள் முன்னணி, தேசிய சுதந்திர முன்னணி, பெவிதுரு ஹெல உரிமைய, ஜனநாயக இடதுசாரி முன்னணி ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டன. அத்துடன் தொழிற்சங்க கூட்டு ஒன்றியம், இலங்கை தொழிலாளர் சம்மேளனம், ஸ்ரீலங்கா வர்த்தக கைத்தொழில் தொழிலாளர் சங்கம், அரச சபை மற்றும் தொழிற்சங்க கூட்டணிந்த சங்கம், இலங்கை அளவை உதவியாளர் சங்கம், அகில இலங்கை அரச சாரதியினர் சங்கம், அரசாங்க பொது சேவை சங்கம், புகையிரத சேவை சங்கம், லங்கா தொழிலாளர் முன்னணி, பொது வைத்திய அதிகார சங்கம் ஆகியன பங்கு பற்றியிருந்தன. ஊர்வலத்தின் இறுதியில் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. ස්වන් රැකියා කාර්මික ශේෂ්ත්‍රයේ කතාවක් කරන්න යන්නේ නැහැ. තමුන්නාසලා අපි ඔක්කොම අද එකට එකතු වෙලා තියෙන්නේ මේ දුර්දාන්ත ආණ්ඩුව පරවාරින්න. එහෙනම් මහින්ද රාජපක්ෂ, நான், எனது மகன் நாமல் ராஜபக்ஷ, சகோதரர் ஃபெஷில் ராஜபக்ஷ ஆகியோர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் அதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கூட்டு எதிரணியினரின் மெய்தின நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு கூறினார். அத்துடன் நாளை முதல் பெறுமதி சேர் வரியையும் அதிகரிக்க உள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தினார். உலக சந்தையில் பொருட்களின் விலை குறைவடைந்த நிலையில் இலங்கையில் மட்டும் அதிகரித்துள்ளது. யுத்தத்தை நிறைவு செய்யும் தருவாயில் தான் 12 பில்லியன் டாலரை கடனாக பெற்றதாகவும் அதில் 4 பில்லியன் நிதியை யுத்தத்திற்கு செலவு செய்ததாகவும் மிகுதி 8 மில்லியனை நாட்டின் அபிவிருத்திக்கு செலவு செய்ததாகவும் குறிப்பிட்டார். யுத்தத்தை சரியாக முடிவுக்கு கொண்டு வரவில்லை என ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியமைக்கு பதிலளிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கூறினார். தான் யுத்தத்தில் ஈடுபடவில்லை என்றும் பயங்கரவாதத்தினையே முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டார். බණ්ඩාර නායක මහත්තයා එක්සත් ජාතික පක්ෂයෙන් අස්සුනේ ඩී.ඒ. රාජපක්ෂ මහත්මයාත් එක්ක එදා එක්සත් ජාතික පක්ෂයෙන් කරපු කෙනහිලිකම් හින්දා ජනතාවට කරපු කෙනහිලිකම් හින්දා විතරක් නෙවෙයි, එතුමාට විතරක් නෙවෙයි, ජනතාවට කරපු ගෝවි කම්කරු සංඝ වේදගුරු මේ සියලු දෙනාටම කරපු කෙනහිලිකම් නිසා පක්ෂේ දාලා ආවිලා අලුත් පක්ෂයක් හැදුවා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. விளம்பர இடைவேளைக்கு பின்பு நியூஸ் அட் 9 தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. நாடு முன்னேற வேண்டுமாயின் நாட்டின் அரசியல் தீர்வொன்று ஏற்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாகி இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் நியாயமான அரசியல் தீர்வு ஏற்பட்டு தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமாயின் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு ஒற்றுமையாக இருப்பதுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளதுடன் அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் ஒற்றுமையுடன் செயற்படுமாயின் 2017 ஆண்டு மே தினத்தை வேறுபட்ட சூழலில் கொண்டாட முடியும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் கேட்டுக்கொண்டார். இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின பேரணியானது யாழ்ப்பாணம் இணுவில் கந்தசுவாமி கோவிலில் இருந்து ஆரம்பமாகி ஊர்வலமாக ஊர்தி பவனியுடன் மருதனார் மடம் ராமநாதன் கல்லூரியில் நிறைவடைந்து அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மே தின பொதுக்கூட்டத்தில் 20 அம்சங்களை கொண்ட மே தின பிரகடனம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனால் வாசிக்கப்பட்டு கூட்டுறவு ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர் அருந்தவநாதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களால் கைதட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மருதனார் மடத்தில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின கூட்டம் என அறிவிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொண்டனர்.
டெலோ கட்சியின் மேதின கூட்டம் வடமராட்சி நெல்லையடியிலும் கிளிநொச்சியில் வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கநேசன் தலைமையிலான மேதின கூட்டமும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய சித்தார்த்தன், சார்ல்ஸ், நிர்மலநாதன், சிவசக்தி ஆனந்தன், மாகாண சபை உறுப்பினர்களான பசுபதி பிள்ளை, விந்தன் கனகரட்னம், சிவநேசன் மற்றும் கூட்டுறவு திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நாட்டுக்கும் அது ஒரு அத்தியாவசியமான தேவை. அவிதமான நல்லிணக்கம், அவிதமான புரிந்துணர்வு இல்லாமல் இந்த அரசாங்கமோ தங்களுடைய எந்த இலக்குகளையும் அடைய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எம்மை பொறுத்தவரையில் ஒருமித்த ஒரு நாட்டுக்குள் நாடு பிளவுபடாமல் எமது மக்களுடைய சுயமரியாதையை, கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் இறமை பகிர்ந்தளிக்கப்பட்டு எங்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்ற கர்மங்கள் சம்பந்தமாக இறமையின் அடிப்படையில் அதிகாரத்தை பெற்று ஒரு தீர்வை காணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் வடக்கிலும் கிழக்கிலும் அதுதான் நமது நிலைப்பாடு. அதனால் அன்பர்களே, பெரியோர்களே, இதை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருமித்து செயல்பட வேண்டும். நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. நமது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அடைவதற்கு பாரிய விலை கொடுத்திருக்கின்றோம். நமது மக்கள் பாரிய துன்பங்களை, பாரிய துயரங்களை, பாரிய அழிவுகளை, பாரிய உயிரிழப்புகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பம் நழுவி போக முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. இந்த கர்மத்தில் எவ்விதமான வேற்றுமைக்கு இடமில்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக நாங்கள் நின்று ஒரே அணியில் திரண்டு இதில் நாங்கள் ஒரு முடிவை காண வேண்டும். அவ்விதமாக நாங்கள் நிற்போமா இருந்தால், நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோமா இருந்தால் சர்வதேச சமூக மதிப்பை நாங்கள் பெறுவோம். இன்றைக்கு சர்வதேச சமூகம் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் ஒரு நியாயமான அரசியல் தீர்வை பெற வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையாக இருக்கின்றார்கள். ஆனபடியால் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எல்லோரும் ஒருமித்து ஒற்றுமையாக இருந்து நாங்கள் செயல்படுவோமா இருந்தால், நிதானமாக செயல்படுவோமா இருந்தால், பக்குவமாக செயல்படுவோமா இருந்தால், வருகிற வருடம் மே தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது ஒரு வேறு சூழலில் அனுஷ்டிக்கலாம். அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அந்த வாய்ப்பை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். குழப்புவதற்கு பலர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சி தொடரும், அந்த முயற்சி பெருகும். ஆனால் நாங்கள் குழம்பக்கூடாது. அவற்றை நாங்கள் மிகவும் பக்குவமாக, மிகவும் நிதானமாக நாங்கள் கையாள வேண்டும். நாங்கள் புதிதாக இதையும் கேட்கவில்லை. பல்வேறு இனங்களை சார்ந்த மக்கள், பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் என்ன விதமான ஆட்சி முறைகளை அமைத்து அந்த ஆட்சி முறைகளின் மூலமாக ஒற்றுமையாக ஒருமித்து வாழ்கின்றார்களோ அதே விதமான ஒரு அரசியல் தீர்வைத்தான் நாங்கள் கேட்கின்றோம்.
நாட்டை பிரிக்கும்படியா நாங்கள் கேட்கவில்லை, நாட்டை பிளவுபடுத்தும்படியா நாங்கள் கேட்கவில்லை. அபிதமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவது நமது பிறப்புரிமை, அது எவரும் மறக்க முடியாது. ஆனால் இதில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாயிருக்க வேண்டும். எங்களிடத்தில் எவ்விதமான வேற்றுமைக்கும் வித்தியாசத்தும் இருக்க முடியாது. விசேஷமாக நமது பங்காளிகளாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த கட்சிகளிடம் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் இந்த பயணத்தில் ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும். அது அத்தியாவசியம். இதற்கு மேலதிகமாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தின் மருதனார் மடத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் மே தின ஊர்வலம் இணுவில் கந்தசுவாமி கோவிலில் ஆரம்பமாகி மருதனார் மடம் ராமநாதன் கல்லூரியை சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து மே தின கூட்டம் இடம்பெற்றது. மே தின நிகழ்வில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வாயில போய் அடிக்கணும்.
புதிய பொருளாதாரம் புதிய சமூகத்திற்கான மக்களை கட்டியெழுப்புவோம் என்னும் துணைப்பொருளில் மக்கள் விடுதலை முன்னணியின் மே தின கூட்டம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் உறுப்பினர்கள், தொழிற்சங்க அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் மற்றும் சர்வதேச தொழிற்சங்க அமைப்புகளின் பிரதானிகள் என சகலரும் மக்கள் விடுதலை முன்னணியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய மே தின கூட்டம் இம்முறை தெய்வளை SJS ஜெயசிங்க மைதானத்தில் ஆரம்பமானது. இன்று நண்பகல் 12 மணிக்கு தெய்வளையில் ஆரம்பித்த இந்த மேதின ஊர்வலம் கொழும்பு ஹெவோலக் நகர் BRC மைதானத்தில் நிறைவடைந்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க அமைப்புகளின் தலைமையில் நடைபெற்ற இந்த மேதின கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க, கட்சியின் உறுப்பினர்களான விஜித கேரத், ரில்வின் சில்வா, லால் காந்த, சுனில் ஹெந்துனெத்தே, பிமல் ரத்நாயக்க, சுனில் வடகல மற்றும் தொழிற்சங்க அமைப்புகளின் உறுப்பினர்கள், இடதுசாரி நாடுகளின் இலங்கை பிரதிநிதிகள், சர்வதேச நாடுகளின் உயர்ஸ்தானிகர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல் இம்முறை மக்கள் விடுதலை முன்னணியின் மே தின கூட்டத்தில் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் ஜார்ஜ் பங்கேற்றார். இந்த மே தின கூட்டத்தின் போது அனைத்து நிறுவன ஊழியர்கள் சங்கம், சுரண்டலுக்கு எதிரான உழைக்கும் மக்கள் சங்கம், சோசலிச தொழிற்சங்கம், அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், இலங்கை மின்சார தொழிற்சங்கம், அகில இலங்கை சுவசேவை சங்கம், அகில இலங்கை தொழிற்சங்கம், அகில இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கம், அகில இலங்கை துறைமுக சேவைகள் ஊழியர் சங்கம், அகில இலங்கை புகையிரத சேவைகள் சங்கம், நியமனம் பெற்ற பட்டதாரிகள் சங்கம், அகில இலங்கை போக்குவரத்து ஊழியர் சங்கம், சோசலிச விவசாயிகள் சங்கம், அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம், சோசலிச பிக்குகள் சம்மேளனம், சோசலிச இளைஞர் சங்கம் உள்ளிட்ட நாட்டின் சகல பகுதிகளிலும் உள்ள தொழிற்சங்கங்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின ஊர்வலத்தில் கலந்து கொண்டன. இதன்போது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடு, உரிமைகளை வென்றிட ஒன்றிணைந்து போராடு, தொழில் உரிமைகளை பாதுகாப்பது சகலரதும் கடமையாகும், ஒப்பந்த ஊழியர் முறைமையை உடனடியாக ரத்து செய், தனியார் ஊழியர்களின் ஊதியத்தை வழங்கு, 8 மணி நேர வேலையை உறுதி செய், விவசாயிகளின் மானியத்தை உறுதி செய், கல்வியை தயார்படுத்தலை உடனடியாக தடை செய், மக்களை பொருளாதார பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வேண்டும், தொழிலாளர் தினத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தொழிலாளர்களின் உரிமைகளும் அவர்களின் சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும், தொழிலாளர்களின் உரிமைகளை ஒன்றிணைந்து வெற்றிகள், மக்களின் உரிமைக்காக, தொழிலாளர் நலனுக்காக குரல் கொடு என பதாதைகளையும் ஏந்திய வண்ணமும் கோஷங்களை எழுப்பிய வண்ணமும் ஊர்வலமாக சென்றனர். இது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க டான் செய்திகளுக்காக வழங்கிய விசேட செவி. மக்கள் விடுதலை முன்னணியின் மாபெரும் மேதின பேரணி தற்போது கிருளப்பனையை அண்மித்திருக்கின்றது. மேதின இந்த பேரணியானது தெய்வளையிலிருந்து கிருளப்பனை BRC மைதானம் வரை பேரணியாக மாபெரும் பேரணியாக சென்று அங்கு நடைபெறும் மிக பிரம்மாண்டமான கூட்டத்திலும் இவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இன்றைய தினம் நடைபெறவிருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டத்தில் சர்வதேச தொழிலாளர் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இருந்து கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரை ராஜசிங்கம் தலைமையில் மேதின ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் இந்த மேதின நிகழ்வு நடைபெற்றதுடன் மட்டக்களப்பு செல்வநாயக மண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதரப்பட்ட பிரச்சனைகளில் முகங்கொடுத்து காலங்காலமாக, அதாவது பாட்டம் கூட்டம் காலம் தொடர்களில் அத்துமீறிய குடியேற்றங்களினாலும் மாநில பிரச்சனையாக சூழ்நிலைப்படுவதும் எமது பணியாளர்களுடைய பிரச்சனையோடு மேற்பட்ட விடயத்தில் பணியாளர்கள் கலந்து ஒரு பணியாளர்
விளம்பர இடைவேளைக்கு பின்பு நியூஸ் அட் 9 தொடரும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜதுரை மற்றும் நுரேலியா பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சதாசிவம் உள்ளிட்ட பலர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இணைந்து கொண்டுள்ளனர். நுவரேலியாவில் நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மே தின கூட்டத்தில் வைத்து இவர்கள் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டனர். இவர்களுடன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஸ்தாபகர் தலைவர் டி ஐயாத்துரை மற்றும் சங்கத்தின் இளைஞர் பிரிவு தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட பலரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இணைந்து கொண்டனர். வவுனியாவில் புதிய மார்க்சிச லெனினிச கட்சியின் மே தின பேரணி இன்று நடைபெற்றது. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி ஏற்பாடு செய்த மேதின ஊர்வலம் வவுனியா ரம்பிக்குளம் ஆந்தோனியர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமாகி 2ஆம் குறுக்கு தெரு வழியாக வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தை சென்றடைந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இப்பேரணியில் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பிரமுகர்களான செந்தில் வேலவர், பிரதீபன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் பிரமுகர்கள், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் பிரமுகர்கள், வவுனியா மாவட்ட காணாமல் போனோர் சங்கம், அரசியல் கைதிகளின் உறவினர்கள், தமிழ் விருட்சம் சமூக ஆர்வலர் அமைப்பு, சிறு வியாபாரிகள் சங்கம் உட்பட பல பொது அமைப்புகள் கலந்து கொண்டனர். வாக்கு வாங்க கூட்டமைப்பு பிரச்சினைக்கு யார் பொறுப்பு? சுவாமிநாதன் ஐயாவே பொருத்த வீடுகள் எமக்கு வேண்டாம், பொருத்தமான வீடுகளே வேண்டும். மைத்திரி ரணில் நல்லாட்சி, நாட்டு மக்களுக்கு பொய்யாட்சி, உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள். மைத்திரி ரணில் அரசு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? அரசியல் கைதிகளை விடுதலை செய். தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? அனல் மின் நிலையம் நாசம், சம்பூர் மக்களின் வாழ்விற்கு நாசம். சம்பந்தன் ஐயாவே சம்பூருக்கு பதில் என்ன? மாவை அண்ணாச்சி சுண்ணாகம் நீருக்கு தீர்வென்ன போன்ற கோஷங்களை எழுப்பியதுடன் வாசகங்களையும் தாங்கியிருந்தனர். இதேவேளை அரசியல் கைதிகளை சித்தரிக்கும் முகமாக சிறையில் கைதிகள் அடைக்கப்பட்டமை போன்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மூலம் இந்திய அனுசரணையுடன் இலங்கை அடிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் சித்தரிக்கும் ஊர்திகளும் பேரவையில் பங்கேற்றன. சிறுபான்மை இனங்களின் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலர் பிரதான அரசியல் கட்சிகளின் இன்றைய மே தின கூட்டங்களில் கலந்து கொண்டனர். கொழும்பு கெம்பல் மைதானத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாட் பதியுதீன், முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவ் ஹக்கீம் ஆகியோர் மேடையில் பிரதான இடமளிக்கப்பட்டிருந்ததை காண முடிந்தது. இதேவேளை மஹிந்தவின் மே தின மேடையில் எந்தவொரு சிறுபான்மை அரசியல்வாதிகளுக்கும் இடமளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. අනෙකුත් රටවල් වලින් ආධාර එනකොට හොරකම් කොමිස් නැති වෙනකොට සිංහල අවුරුද්දක් මීට ඉස්සෙල්ලා තිබුණේ නැහැ. අපේ ගරු අගමැතිවරයාට ලැබෙන වෙලාවක තමයි අපි මේ මැයි දින அனைத்து மக்களுக்கும் ஒரு விடிவும் விமோசனமும் தேவை என்பதற்காகவே அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சருமான ரிசாட் பதியுதீன் தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலியில் இடம்பெற்ற மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். 30% மேற்பட்ட சிறுபான்மை சமூகம் அச்சத்திலும் பயத்திலும் இந்த நாட்டிலே வாழ முடியுமா என்ற கேள்விக்கு பதில் தெரியாதவர்களாக நாட்டிலும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற பலரை நாங்கள் கண்டு கொண்டிருந்தோம். அந்த வேளையிலே தான் எங்களுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைக்காக, மத உரிமைக்காக, அது மாத்திரமல்லாமல் பொருளாதார பாதுகாப்புக்காகவெல்லாம் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்ததை நான் இந்த மே தினத்திலே நன்றியோடு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, உண்மையிலேயே இந்த நாட்டு எல்லோருக்கும் சொந்தமான நாடு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டிலே நிம்மதி இல்லாத ஒரு காலமாக கடந்த ஆட்சியின் அந்திம காலம் இந்த நாட்டிலே இருந்ததை யாரும் மறந்துவிட முடியாது. எனவே எங்களுக்கென்றொரு விடிவு விமோசனம் தேவை என்பதற்காகத்தான் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து பௌத்த மக்கள், இந்து மக்கள், கத்தோலிக்க மக்கள், இஸ்லாமிய மக்கள் எல்லோருமாக ஒரு நம்பிக்கையோடு, நம்பிக்கைக்கு பாத்திரமான தலைவரான கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையிலே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிலே இந்த நல்லாட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய செயலாளராக இருந்த எங்களுடைய இன்றைய அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரேரித்த பொழுது அதை இந்த நாட்டிலே வாழுகின்ற 48 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கீகரித்து இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சிக்காக எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவு 2 பெரிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசிய அரசை அமைப்பது என்பது இந்த சுதந்திரத்துக்கு பிறகு இதுதான் முதல் தடவையாக இருந்திருக்கின்றது. 30 வருடமாக கரையோடி போயிருக்கின்ற இந்த இன பிரச்சனையை தீர்த்து வைத்து ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய, எல்லோரும் சந்தோஷமாக சமத்துவமாக சமாதானமாக நிம்மதியாக வாழுகின்ற ஒரு நல்லாட்சியை எங்களுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய ஜனாதிபதியோடு சேர்ந்து தந்திருக்கிறார். நாட்டு மக்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கைகளை பலப்படுத்தி நாட்டை பாதுகாப்போம் என்றும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ALM அதாவுல்லா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலையில் இடம்பெற்ற மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதே போன்று முன்னணி இன்று 2 இடங்களிலே அவர்களுடைய மேதினத்தை கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் உண்மைக்குண்மையாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ கூட்டமைப்போ இருக்கின்ற இடம் இங்குதான் இருக்கிறது. எதிர்காலத்தில் இவற்றை நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். தேசிய காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் எப்பொழுதும் 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய நாள் ஜனாதிபதி சந்திரிகாவினுடைய தலைமையில் நாங்கள் சந்தானையில் இணைந்து கொண்டோமோ அந்த தினத்திலிருந்து இன்று வரை நாங்கள் எல்லா மேதினங்களிலும் எல்லா தேர்தல் நடவடிக்கைகளிலும் இந்த கூட்டமைப்பிலேயே இருந்து வந்திருக்கிறோம். 15 ஆண்டுகளுக்கு மேல் மேதினங்களிலே கலந்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இன்றும் நாங்கள் இந்த மேதினத்திலே கலந்திருக்கிறோம். கடந்த வருடமும் மேதினத்திலே நாங்கள் கலந்து கொண்டோம். அதுவும் இன்றிருக்கின்ற நமது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையிலே. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாட்டுக்கு நல்ல சந்தர்ப்பமாக, நாட்டிற்கு ஒரு கூட்டமைப்பினுடைய ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக தொழிலாளர் வர்க்கம் அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக நாங்கள் இதனை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி எல்லோருக்கும் நல்ல எதிர்காலங்களை அமைப்பு கொடுப்பதற்காக அதிகார ஜனாதிபதி மேன்மை தங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கரத்தை பலப்படுத்தி இந்த சந்தானையையும் பலப்படுத்தி நாட்டை பாதுகாப்போம் என்று உங்களிடத்திலே இருந்து விடைபெற்று தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. விளம்பர இடைவெளிக்கு பின்பு உலக செய்திகள் தொடரும். தொடர்வன உலக செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியில் ஆளும் மாநிலங்களில் ஊழல் இல்லை என்று இந்திய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். திருச்சியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழகத்தில் கடந்த 68 ஆண்டுகளாக ஆண்டு வந்த காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகளால் மக்களின் அடிப்படை வசதிகளான குடிநீர், வீதி, சுகாதாரம், வீடு உள்ளிட்டவற்றில் மேம்பாடு அடைய முடியவில்லை. மாறாக வீதி வசதியின்மை, குடிநீர் பிரச்சினை, சாதி பிரச்சினை, கௌரவ கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உள்ள குஜராத் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஊழல் இல்லை. மக்களுக்கு தேவையான நீண்ட கால திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு இலவச பொருட்களை வழங்கி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்ட இலவசங்கள் 2 கூட வழங்கட்டும், ஆனால் முன்னதாக வீதி, குடிநீர், மருத்துவம், மின்சாரம், கல்வி இவற்றை வழங்கிவிட்டு அதன் பின்னர் இலவசங்களை வழங்கட்டும் என்றும் இந்திய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார்.
உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ரோசையா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட இந்திய தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் கே ரோசையா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கவும் அவர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் மே தினம் நினைவூட்டுவதாக கூறினார். இத்தினத்தில் தொழிலாளர்கள் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ வாழ்த்துவதாகவும் ரோசியா கூறினார். அனைவரும் நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தனது மே தின வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் அயராது உழைத்திடும் தொழிலாளர்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்தியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தொழிலாளர் சமுதாயம் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், ஜே.கே. வாசன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாடி பணம் சம்பாதித்ததை தடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சுமார் 68 மில்லியன் யூரோ மதிப்பிலான ஜானி தந்தங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டன. ஆப்பிரிக்க கண்டத்தில் தந்தங்களுக்காக நாள்தோறும் பல காட்டு ஜானிகள் வேட்டையாடப்படுகின்றன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கென்யாவில் உள்ள நைரோபி தேசிய பூங்காவில் 7000 ஜானிகளில் இருந்து வேட்டையாடப்பட்ட 105 தொன் எடையுடைய தந்தங்கள் கென்ஜி ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் தீயிட்டு எரிக்கப்பட்டன. இதன்போது பேசிய கென்ஜி ஜனாதிபதி காட்டு ஜானிகளின் அழிவை தடுக்க வேண்டுமென்றால் தந்தத்துக்காக நடக்கும் இந்த கொலைக்கார கடத்தல் முற்றாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாரும் தந்தத்தை வைத்து வணிகம் செய்யக்கூடாது. தந்தத்தை வைத்து செய்யும் தொழில் மரணத்துக்கு சமம். நம் ஜானிகளின் நம் இயற்கை பாரம்பரியத்தின் மரணம் என்றும் கென்ஜி ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் 15 நிமிடத்துக்கு ஒரு ஜானி தந்தத்துக்காக வேட்டையாடப்படுகின்றது. 4 லட்சம் முதல் 5 லட்சம் ஜானிகள் இருந்த ஆப்பிரிக்காவில் வருடத்துக்கு 30,000க்கும் மேற்பட்ட ஜானிகள் வேட்டையாடப்படுகின்றன. இவ்வாறு வேட்டையாடப்படும் தந்தங்கள் ஆசிய நாடுகளுக்கு தான் அதிகளவில் விற்கப்படுகின்றது. தற்போது எரிக்கப்பட்டுள்ள சுமார் 16,000 ஜானி தந்தங்களின் கடத்தல் சந்தை விலை சுமார் 68 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகின்றது. Others have said that this act in and of itself will not end the poaching and the killing of elephants. இத்துடன் நியூஸ் at 9 நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு நியூஸ் at 9 எதிர்பாருங்கள். வணக்கம்.